ஹாய் எங்கட பிஹைண்ட் நேயர்களுக்கு இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கும் ஒரு த்ரில்லிங்கான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அதாவது மதியம் 12 மணிக்கு ஒரு பயங்கரமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். கல்லாருக்கு வந்திருக்கோம். இந்த கல்லாறு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். ஏனெண்டா இங்கே தான் இருந்த எல்லாரோட அஸ்தியும் கரைக்கிறது. 12 மணிக்கு வந்திருக்கோம். என்னோட கேமரா உமனுக்கும் அப்படியே பயமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நார்மலாகவே பேருண்டா எல்லாம் பயம். அவங்க ஒரு மாதிரி மரண கலக்கத்தோடு தான் இந்த கேமராலேயே ஹேண்டில் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பார்ப்போம் நாங்கள் இந்த வீடியோ போடுறதுக்கு இருப்போமா போவோமா ஒன்றுமே தெரியல, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பார்ப்போம். பிஹைண்ட் எல்லாரும் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கல்லாறு அதாவது அஸ்தி கரைக்கிற பிளேஸுக்கு வந்து இந்த ரோட்டால் தான், அதாவது செட்டிகுள ரோடு இப்படி போகுது. கொஞ்சம் உள்ளால் வந்து இந்த இதுக்கால் அப்படியே அதால் ஒரு புளிய மரம் அப்படி இருக்குது. மரம் முழுக்க புளி நிறையவே இருக்குது. ஆனாலும் ஆயிர டைமில் நாங்கள் இப்போ இல்லை. இதுக்கால் அப்படியே போனோம் அப்படின்னா தான் சொன்னேன். நாங்கள் கொடுத்த அந்த இன்ட்ரோ வீடியோ, நாங்கள் ஸ்டார்ட்டில் காட்டின அந்த வீடியோ இருக்கும். அதாவது கல்லாருக்கு இதுக்கால தான் போகணும். அங்கால தான் அப்படி மலைகள் குன்றுகள் அப்படியெல்லாம் இருக்கும். நல்ல வடிவடியாக இருக்கும். இதில் ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நிறைய புளியங்காய் எல்லாம் இருக்குது. என்ன நம்ம மண்டியை போட்டால் நம்ம அஸ்தி இன்னொருத்தவங்க கொண்டு வந்து கரைக்க தெரியல, தானாகவே கரைஞ்சி போயிடும் போல இருக்குது. பயமாக தான் இருக்குது. இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூட எங்களோட ஃபோன் எதுலேயும் நெட்ஒர்க்கும் வேலை செய்யல. அது இன்னொரு பயமாக இருக்குது. ஃபோனே ஒர்க் ஆகுது இல்லைங்க, நெட்ஒர்க்கே இல்லை, 0 கால் கூட போகுது இல்லை. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது. மறுபடியும் போய் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறோமா. கேமரா உமனுக்கு இந்த தண்ணியில் கால் கழுவ பிடிக்குமா, அதுக்கு இந்த கழுவி இது கொஞ்சம் நல்லாவே இல்லை, தண்ணியெல்லாம் நல்லாவே இல்லை. ஆனால் இந்த வெயில் பயங்கர வெயில், அதுவும் இன்றைக்கு இலங்கையில் வந்து வளமையான வெயிலை விட அதிகமான வெயில் இருக்குமென்று சொல்கிற ஒரு, ஸோ இன்றைக்கு நார்மலான ஒரு டேயை விடையுமே பயங்கர வெயில் இருக்குமென்று சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு கிளைமேட்டுக்கு வந்து இப்படியான சில்லுன்ற தண்ணியை பார்க்க கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. எப்படின்னு போகிறதுக்குள்ளே அந்த தண்ணியில் போய் கால் கைகளை கழுவி கொஞ்சம் அந்த பூலை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாலத்தால் வாகனங்கள் எல்லாம் பயணித்து வரையிருக்கு. பாலம் இப்போ தான் புதுசாக கட்டினது. ஸோ அழகாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வியூ நல்லா இருக்குது. ஆனால் நாங்கள் அந்த டைம் தான் கொஞ்சம் மங்களை சுட்டே இருக்குது. மற்றபடி வியூ எல்லாம் நல்லா அழகாகவே இருக்குது. இந்த இடமெல்லாம் அப்படியே குன்றும் குழியுமா, பாறைகள் கல்லுகள் இப்படியெல்லாம் இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் பாரதே பெரிய ஒரு ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. இப்படி தான் ஏறி பாஞ்சு குதிச்சு விழுறதெல்லாம் எடுக்காதீங்க, மற்றபடி குதிக்கிறதெல்லாம் எடுங்க. பார்த்தீங்கன்னா இப்படி பாறைகளாக இருக்குது. நட்டு வெயிலுக்குள்ள வேற எப்படி இருக்குது தெரியுமா, அப்படியே பயங்கரமாக இருக்குது. இந்த பாதையெல்லாம் பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. ஹோம்பா சோப்பு எல்லாம் வச்சுருக்காங்க. தண்ணி நல்ல வடிவாக இருக்குது. அங்கால கொஞ்சம் கலங்கின மாதிரி இருந்தது. இங்கால தண்ணியெல்லாம் பார்க்கணும் நல்ல வடிவாக இருக்குது. கைகால் கழுவலாம், நீட்னஸாக இருக்குது. நல்ல வேகமாக போகுது. பார்க்குறதுக்கு இந்த வியூ நல்லா இருக்குது. இந்த இடத்துக்கு வரதுக்கு நாங்கள் பல ஸ்ட்ரகிளெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்தோம். நாங்கள் இடமெல்லாம் கேட்டு கஷ்டப்பட்டு வந்தோம். ஆனால் ஓகே, நல்ல அழகான ஒரு வியூவாக தான் இருக்குது. கூடுதலாக வவுனியாவில் உள்ள எல்லாருக்கும் இந்த இடம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வவுனியாவில் இறந்தவர்கள்ன்ற அஸ்தியெல்லாம் இங்கே தான் கரைச்சிருக்காங்க. ஆனால் வெளி மாவட்டங்களில் உள்ளவங்களுக்கு இந்த இடம் ஒரு புதுசான ஒரு இடமாக தான் இருக்கும். இப்படி போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி கஷ்டப்பட்டு இந்த பேராண்மை படத்தில் மலைகள் அதெல்லாம் ஏறி போகிறது பார்த்துலாம் நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ இப்படி தான் நாங்களும் கஷ்டப்பட்டு மலைகள் குன்றுகள்லாம் ஏறி கஷ்டப்பட்டு போகிறோம். உங்களுக்கு அழகான வியூக்கள் காட்டுறேன். காலு நினைக்கணும் போல ஆசையாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் பஞ்சியாக இருக்குது சூழ்நிலைக்கு.
இந்த அழகான அதாவது அழகான ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா நிறைய கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த அழகான வியூவை பாக்குறதுக்கு நாங்க இப்படி பாறைகள், கல்லுகள், முள்ளுகள் இதெல்லாம் தாண்டி நடு வெயிலுக்குள்ள கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். வாங்க போலாம். நாங்க தனியா தான் இருக்கிறோம். இப்படி ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு அவனை மாநாட்டுகளை தாக்க வந்தா தாக்கிட்டு நாங்க ஒரு ஆயுதத்தை தண்ணியில மோகமாவும் நல்ல நீட்டான தண்ணிகள். பேசா முடி உப்பு கூட இருந்தா குளிச்சிருந்திருக்கலாம் போல. அந்த இடத்துக்கு முன்னால எல்லாம் தண்ணி நல்ல நீட்டா வடிவா இருக்கு. மாட்டு கொம்பு மாட்டு கொம்பு இல்ல அஸ்தியோ தெரியல இன்னும் கரும்பு மோதிரியில வந்திருக்கிற டைம் இங்க இருக்கிற ஒவ்வொரு வியூவையும் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அதுல ஏதோ கொண்டு கொடி வச்சிருக்கிற மாதிரி கொம்பு தெரியுது. ஏதோ கொம்பு தெரியுது. ஏதோ கொண்டு போட்டு யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு கொடி வச்சிருக்காங்க. இன்னும் என்னென்னத்தை பார்க்க போறோம்னு தெரியல. வாங்க போ. கொம்புதானா பாஸ்? போ அழகான வியூவும் இருக்கு. எங்களுக்கு ஆபத்தான சில விடயங்களும் இருக்குது. பயமா தான் இருக்கு. வாங்க பாஸ். அதாவது டோராவின் பயணங்கள் மாதிரி நாங்க இப்ப எங்க போறோம்? காடு, மலை, இந்த கல்லுகள் தாண்டி தான் போய் கொண்டிருக்கிறோம். வாங்க போ. இந்த தண்ணி வந்து அப்படியே போய்கொண்டே இருக்குது. நான் நினைக்கிறேன் இது வந்து இந்த குட்டி குட்டி குளங்கள் அப்படியெல்லாம் போய்த்தான் இது எண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா இது அஸ்தி கரைக்கிற ஒரு குளமா இருந்தா கூட இது ஓடிக்கொண்டே இருக்கிறதால இது ஒரு கிளீனான வாட்டரா தான் இருக்கும். எதுவுமே இதுல தங்காது. இன்றைக்கு நாங்கள் செட்டிக்குளத்தில் இருக்கிற ஒரு கல்லாறுக்கு தான் வந்திருந்தோம். இந்த கல்லாறுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இறந்தவர்களுடைய அஸ்திகளை கரைக்கிறது இந்த கல்லாறுல தான். அது ஒரு பெரிய சடங்காக செய்வாங்க அந்த அஸ்தியை கரைக்கிறது. ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்போது எங்களுக்குமே பயமாக தான் இருந்தது. அதுவும் ஒரு மதியம் 12 மணி அப்படி தான் வந்திருந்தேன் நாங்கள். ஆனால் இங்கே வந்தோடனே இந்த இருக்கிற காடுகள், இருக்கிற அந்த மலைகள், குன்றுகள் இதெல்லாம் ஒரு அழகாக அமைதியாக இருக்குது. ஆக்கள் நடமாட்டமே இல்லை. ஃபோனுக்கு கூட நெட்வொர்க் சுத்தமாக இல்லை. எதுவும் நடந்தால் கூட இன்ஃபார்ம் பண்ணுறது கூட யாருமே இல்லை. அப்படி ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் வந்திருந்தாலும் கூட இந்த வியூங்களை அப்படி நிறைய டென்ஷன் பண்ண விடாமல் ஒரு மாதிரி காமாக வச்சுருக்குது. ஒரு மாதிரி அமைதியாக கூல் வாட்டர் நல்லா இருக்குது. இந்த வாட்டர் பார்க்கவே எல்லா வியூவும் தனித்தனியாக போடுவோம் பாருங்கள். ஸோ இப்படி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், வீடியோக்கள், காணொலிகள் எல்லாவற்றையும் பார்த்து என்ஜாய் பண்ணுறது எங்களுடைய பிஹைண்ட் மீ சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. இதை மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் பிரியா. ஸோ டாடா.